ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே நிறைய டூரிஸ்டர்லாம் உட்காந்து அவங்களுடைய டைமை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்கிற ரிவரில் வந்து ஒரு போட் வருது. அந்த போட்டில் மனிதனுடைய இறந்து போன உடம்பு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த உடம்புக்குள்ளே எலும்பு கூட எதுவுமே இல்லை. ஸோ இதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த உடம்பு வந்து எங்கேருந்து வந்துச்சு, அப்படி இந்த உடம்புக்குள்ளே உள்ள எலும்பெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த போட் எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கேபினும் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அப்படி காட்டுக்கு நடுமத்தில் அந்த கேபின் எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதையும் தாண்டி கடைசியில் இவங்க அந்த கேபின்ல இருந்து தப்பிப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுது. ஸோ கடைசியில் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் சூப்பராக சொன்ன கதை தான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன த பிரீச். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வில்லேஜை காமிக்கிறாங்க. அந்த வில்லேஜுக்கு நடுமத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் ஒன்று ஓடுது. ஸோ அந்த வில்லேஜோடைய பேர் தான் லோன் க்ரூ. கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு அழகான வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால வருஷத்துக்கு நிறைய இந்த டவுன்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க போல. அப்படி ஒரு நாள் கொஞ்சம் பேர் இந்த வில்லேஜில் வந்து அமைதியாக அந்த அழகை வந்து ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரிவர் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு போட் மாதிரி ஒன்று மிதந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே என்னடா இது, யாருமே இல்லையே இந்த போட்டில், யார் வரா அப்படின்னு அந்த போட்டை வந்து பார்த்து ஷாக் ஆகி அடுத்தது உடனே போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அந்த போட்ல இருந்தது வேற எதுவும் கிடையாது, அழுகுன நிலைமையில இருந்த ஒரு டெட் பாடி தான். ஸோ இப்படி ஒரு அழகான ஊர்ல இவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தா என்ன ஆகும், எல்லாருமே பயந்து போயிடுவாங்க இல்லையா? அதனால எல்லாரும் பயந்து போயிட அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரேன். ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த வில்லேஜோடைய போலீஸ் ஆஃபீஸர் கூடவே ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் வராங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து இந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டெட் பாடி வந்து ரொம்பவே அழுகுன நிலைமையில இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டெட் பாடியில் வந்து உள்ள எலும்பு கூட இருந்த மாதிரி தெரியல. ஸோ யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அடுத்ததே பார்த்தீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக லேபுக்கு வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்தது ஜேக்கப்ன்ற மாதிரி ஒருத்தர் வராரு. ஸோ இவர் தான் இந்த அட்டாப்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டெட் பாடிக்கு மெடிக்கல் சம்மந்தமாக என்னென்ன இதெல்லாம் பார்ப்பாங்களோ அது எல்லாமே பார்க்கக்கூடிய ஆஃபீஸர் இவர் தான். ஸோ இவர் வந்ததுமே வேகமாக அந்த டெட் பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது இவரே ஷாக் ஆகிடுறாரு. அதாவது அந்த டெட் பாடியில் எலும்பு கூட இருக்கணும் இல்லையா, அந்த எலும்பு கூட காணோம். அதை எப்படி வெளியில் எடுத்திருப்பாங்கன்றதும் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே ப்ரிசைஸாக வெளியில் எடுத்திருக்காங்க போல. ஸோ இது என்ன டெக்னாலஜின்னு தெரியல, ஆனால் எப்படி எடுத்தாங்கன்னு புரியல அப்படின்னு அந்த பாடியை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள வந்து ஏதோ ஒரு பூச்சி இருக்கிற மாதிரி இவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து அதை அடுத்தது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறான். ஏன்னா இது மூலமாக அவர் எப்படி செத்துருப்பாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி. அதே சமயத்தில் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த டெட் பாடி யாருடையதுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஆக்சுவலாக செத்து போனவர் வந்து ஒரு டாக்டர் போல. ஸோ அவர் டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய சயின்டிஸ்டும் கூட. ஒவ்வொரு வருஷமும் லீவுக்கு இந்த வில்லேஜுக்கு வந்துருவார் போல. அப்படி போன வருஷம் இந்த வில்லேஜுக்கு வந்தவர் இங்கேயே காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கே அவருடைய ஏதோ ஒரு ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல. ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பார்த்தா நமக்கு இன்னுமே நிறைய லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய டீமை கூட்டிட்டு அந்த காட்டுக்கு நடுமத்தில் இருக்கிற அந்த ப்ரொஃபஸர் தங்கி இருந்த வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரெடி ஆகுறான். ஸோ அப்படி காட்டுக்குள்ளே போகணும்னா இந்த காட்டை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சா யாரையாவது கூட வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால மெக்குன்ற மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ இவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கணுன்றது தான், அதாவது இந்த இயற்கை கூடவே இருக்கணுன்றது தான் ஆசை. ஆனால் நம்ம ஹீரோ இந்த வில்லேஜை விட்டு இடையில டவுனுக்கு வந்து போயிருந்திருப்பான். அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் செட் ஆகாமல் பிரிஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சயின்டிஸ்டோடைய மர்மமான மரணத்துக்கு காரணம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டுக்கு நடுமத்தில் இருக்கிற அவருடைய அந்த கேபினுக்கு போயாகணும் இல்லையா? ஸோ அதனால ஹீரோயின் கிட்ட இதை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்க, ஸோ நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து இறந்துட்டாரா, அவர் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் நிறைய சப்ளைஸ் வந்து வாங்கிட்டு போனார். ஸோ மேபி அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. சரி நானும் உங்கள் கூட வரேன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த முடிக்காரன் இருக்கான்ல, அதான் அந்த லேபில் ஒர்க் பண்ணுற போலீஸ், அவனும் ஒரு டைமில் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே கட் பண்ண இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து கிளம்பணும். அதனால அந்த டாக்டரை பற்றி நம்ம இனிமேல் நல்லா ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த டாக்டரை வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணும்போது தான் அவனுக்கு நிறைய இது வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த டாக்டருக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கிறா. அவள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டா போல, இன்னுமே அவளை கண்டுபிடிக்கல போல. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அந்த டாக்டரை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆனதுமே அந்த டாக்டர் தனிமையாக தங்கியிருந்து ரிசர்ச் பண்ண கேபினுக்கு வந்து இவனுடைய டீமை கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ 3
பேரும் அப்படியே காரில் போகிறாங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் காரில் போக முடியாது போல், இங்கேருந்து போட்டில் தான் அந்த தனிமையான கேபினுக்கு போய் ஆகணும். அதனால காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஒரு போட்டையும் எடுத்துகிட்டு வேகமாக அந்த காட்டுக்கு நடுமத்தில் இருக்கிற கேபினுக்கு வந்து போக போகிறாங்க. அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உங்கள் ட்ரிப்லாம் எப்படி போயிட்டுருக்குது, அது போக நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னன்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த டெட் பாடிக்குள்ளே ஒரு பூச்சி இருந்துச்சு. அதை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுருந்தீங்கல்ல, அதை அடைச்சி வச்சிருக்கும் போது இறந்து போயிருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது உயிரோடு இருக்குது. ஸோ இதை வந்து நான் லேபில் கொடுத்து செக் பண்ணணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னதும் நம்ம ஹீரோவே ஷாக்காகிறேன். என்னது அந்த பூச்சி வந்து உயிரோடு வந்துடுச்சா? ஸோ அதெல்லாம் லேபில் கொடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட உடனே அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, அந்த டாக்டருடைய சின்ன பொண்ணு வந்து காணாம போயிருந்திருப்பா இல்லையா, அதே மாதிரி அந்த டாக்டருடைய ஒய்ஃப் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க போல அப்படின்னு இன்னொரு இன்ஃபர்மேஷனே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட. அதே சமயத்தில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருட்டாகிடுது. இருந்தாலும் எப்படியோ கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி கடைசியாக அவங்களுடைய அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த டாக்டருடைய பழைய கேபினுக்கு வந்துடுறாங்க. ஸோ வெளியில இருந்து பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாலடைஞ்ச ஒரு மோசமான நிலைமையில தான் இந்த கேபின் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த டாக்டர் வந்து வாழ்ந்துருந்துருப்பார் போல. இப்போ தான் அவருடைய டெட் பாடி கிடச்சிருக்கும். ஆனால் அவர் வாழ்ந்த கேபின் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் கிடந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க வந்து ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு இந்த கைவிடப்பட்ட ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோயினே மிரண்டு போய்ட்றாங்க. என்னடா இது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இங்கே வந்து நிறைய சப்ளைஸ்லாம் கொடுத்துட்டு போனேன், அப்போ கூட பார்க்க சூப்பராக இருந்துச்சு, இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மிரண்டு போய் அதை பார்த்துட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் வெளியில் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா மெல்ல உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெளியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உள்ளேயும் மோசமான நிலைமையில இருக்குது. ரொம்ப வருஷம் யாருமே இந்த இடத்துக்கே வராத மாதிரி பாலடிச்சு போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் திங்ஸ் எல்லாம் அங்கங்கே சதறி கிடக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ரூமாக டார்ச் அடிச்சு போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ நமக்கு மட்டும் சில இதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ரூஃபில் வந்து சில சேஞ்சஸ்லாம் தெரியுது. ஸோ இது மூலமாக இங்கே ஏதோ வித்தியாசமாக இருக்குன்றது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அப்படி நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. அதை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து அது ரொம்பவே டைட்டாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்புறமா திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காம வெளியில் வந்து 2 பேர்கிட்டையும் உள்ள பெருசாக எதுவும் இல்லை, பயப்படுற அளவுக்கு வாங்க உள்ளே போகலாம், ஏன்னா நைட் ஆகிடுச்சு இல்லையா, இங்கே தான் இன்றைக்கி தங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக்காகிறாங்க. என்னடா இது இவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு, பல வருஷம் பயன்படுத்தாத மாதிரி இருக்குது, ஆனால் போன வருஷம் தானே நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு ஷாக்கிங்காக ஒவ்வொரு இடத்தையுமே அப்படியே பார்க்குறாங்க. இவங்களை பயமுறுத்துறது விதமாக அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகுமா. கூடவே ஏதோ ஓடுற மாதிரியான சத்தம்லாம் கேட்குது. நம்ம ஹீரோ தான் பயப்படாதீங்க, அது வெறும் எலியாக தான் இருக்கும், அது போக இந்த லைட்டுக்கு வந்து எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய கரண்ட் சப்ளை வர்றதுக்கான ஒரு பவர் சோர்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு வித்தியாசமான மிஷின், அதுவும் மிகப்பெரிய மிஷின். இந்த சின்ன கேபினுக்கு இவ்வளோ பெரிய பவர் சோர்ஸ் வந்து தேவைப்படாது, அப்புறம் எதுக்கு இதை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை அப்படியே வித்தியாசமாக பார்க்குறான். பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவன் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த டாக்டரை பற்றி ரிசர்ச் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுலேயும் ஒரு டிவைஸை பற்றி போட்டிருக்கோம், ஒருவேளை அதுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கான இதுவாக இது அப்படின்ட்டு அந்த ஒயரை வந்து பிடிச்சு பார்க்குறாங்க. அந்த ஒயர் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தா மாடிக்கு போகுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து மாடியில் ஒரு ரூம் வந்து பார்க்காம விட்டுருப்பான் இல்லையா, ஒருவேளை அங்கே தான் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வேகமாக மேலே வரான். இந்த ரூமை திறக்கவே முடியாது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ள அது வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ எப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு தெரியல, இவனுக்குமே ஒன்றுமே புரியல. உடனே அந்த ரூம்குள்ள வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே கச்சாமுச்சானு எல்லாமே சதறி போய் கிடக்குது. அதாவது வால் ஃபுல்லுமே நிறைய ஒட்டி வச்சிருக்காங்க, சயின்டிஃபிக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, கூடவே பிளாக் மேஜிக் பண்ண மாதிரியான எவிடன்ஸும் இருக்குது. அதாவது இந்த சயின்ஸ் கலந்த பிளாக் மேஜிக். இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா இடம் இது, அப்படி இவர் இங்கே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையுமே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அப்படி இவங்க ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லுமே ஒயராக சுற்றி இருக்குது. ஸோ இவங்களும் இதை அப்படியே ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம முடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுடைய மூஞ்சிலே வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சு வச்சிருது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன இடம்டா இது, இங்கேயே என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷத்தில் கத்திக்கிட்டே அப்படியே வெளியில் போயிட்டான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வெளியில் வந்து அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறான். இந்த மாதிரி இந்த கேபின் வீடை வந்து யார் வந்து உருவாக்குனது, யார் கட்டினது, இவ்வளோ வித்தியாசமான மிஷின்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்காங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால இவருடைய மொபைல் வந்து கட் ஆகிடுது. என்னடா இது மறுபடியும் கட் ஆகிடுச்சா
அப்படி நம்ம ஹீரோ டென்ஷனில் இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக முடிக்காரன் வரான். அவன் பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம ஹீரோ மேலே டென்ஷன் ஆகுறான். ஏதோ ஒரு இடத்த ரிசர்ச் பண்ணிட்டு உடனே போயிடலான்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இது வந்து இன்னுமே நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு பூச்சி வர இவரை கடிச்சிருச்சு. கூடவே நம்ம ஹீரோயினும் இவனும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவன் லவ் பண்ணியிருந்திருப்பான்ல. இதனால இந்த இடமே ஒரு மாதிரி வித்தியாசமா ஒரு பரபரப்பான டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்புறமா அதெல்லாம் சமாளிச்சு 3 பேரும் பார்த்தீங்கன்னா சரி தூங்கலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க நம்ம வித்தியாசமா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அதனால நம்ம தனித்தனியா தூங்கக்கூடாது, ஒரே ரூம்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதுல வந்து விருப்பம் இல்லை. இங்க பாருங்க எனக்கு வந்து பிரைவசியான கொஞ்சம் இடம் வேணும், அதனால நான் தனியாக தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதனாலேயே எல்லாருமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு தனித்தனியாக படுக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா யாருக்குமே ஒழுங்கான தூக்கமே வரல. நம்ம முடிக்காரனுக்கு வந்து ஏதோ ஒரு பூச்சி கிடைச்சிருச்சு இல்லையா, அதனாலேயே அவனால் ஒழுங்காக தூங்க முடியல. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான ஃபீல்லாம் வருது. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து கதை திறந்து உங்களுக்கும் தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கே தெரியுது ஹீரோயினுக்கும் தூக்கம் வரல போல. ஸோ ஹீரோயின் வந்து உள்ளே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து காட்டுக்குள்ளே நிறைய இடத்துல டென்ட் போட்டுலாம் தங்கியிருக்கிறேன், அங்கே வந்து நல்லா தூக்கம் வரும். ஆனால் இந்த வீட்டில் என்னன்னு தெரியல தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதோ கெட்ட கெட்ட கனவுலாம் வருது, ஏதோ வித்தியாசமான பிளேஸ் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிக்க இது மூலமாக 2 பேரும் அப்படியே நல்லா பேச ஆரம்பிச்சு க்ளோஸ் ஆகி அப்படியே கிஸ் பண்ணி அந்த இடத்துல ரொமான்டிக்காக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஆட்டிக்கை காமிக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்டேர் கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து லேண்ட் ஆகுது. ஸோ எப்படி லேண்ட் ஆகுது, யார் இதை பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த முடிக்காரன் இருக்கான்ல, இப்போ அவனுடைய கண்ட்ரோல்லே இல்லை. அந்த பூச்சி கடிச்சதுனாலயோ என்னமோ அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்து அந்த ஏணிப்படி மேலே ஏறி ரூஃப்க்கு வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக என்னவா இருக்கும் வெளியில் அப்படின்னு லைட் அடிச்சுட்டு வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கன்னோட நிற்கிறாங்க. ஸோ யார் இவங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவங்க வேற யாரும் கிடையாது, இந்த வீட்டில் இருந்த டாக்டருடைய ஒய்ஃப் போல. ஸோ கையில் கண்ணை வச்சுக்கிட்டு என்னுடைய புருஷன் எங்கே அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோங்க பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வேற யாரும் கிடையாது, நாங்கள் போலீஸ் தான், நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்னு சமாதானப்படுத்த. ஸோ உடனே இந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவங்க வந்து கெட்டவங்க கிடையாது போல அப்படின்னு கண்ணை கீழே இறக்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு, அவருடைய டெட் பாடி வந்து போட்டை வந்து நாங்கள் பார்த்து தான் இந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, நீங்கள் எப்படி இந்த கேபினை வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அதனால நான் நேரத்தில் இருந்து என்னுடைய ஹஸ்பண்டை வந்து தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். திடீர்னு கரண்ட் வந்து போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகே கீழே தான் பெரிய மிஷின் இருக்குது, அதில் என்ன ஃபால்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு கீழே போகிறாங்க. கீழே போய் அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் பின்னாடி ஷேடோவில் ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரியான ஒரு இதை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை பார்க்கல. அவங்க பாட்டுக்கு இதை சரி பண்ணிட்டு பின்னாடி திரும்பினா பின்னாடி ஒரு பொம்மை மட்டும் கிடக்குது. ஸோ இந்த பொம்மையை பார்த்ததுமே உங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது போல. உடனே இந்த பொம்மையை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அந்த முடிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து அவனுடைய ரூமில் இல்லைன்றது தெரிய வருது. உடனே எங்கே போயிருப்பான் அவன் அப்படின்னு வேகமாக வெளியில் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது மேலே வந்து ரூஃப்ல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் மாதிரி வர்றதை இவங்க பார்க்குறாங்க. ஐயோ அவன் ரூஃப்க்கு போயிட்டானா அப்படின்னு வேகமாக இங்கே வந்து பார்த்தா ரூஃபில் ஒரு மிஷின் இருந்துச்சு இல்லையா, அந்த மிஷின் வந்து ஆன் ஆகி அதுக்குள்ளே வந்து இவன் வந்து நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது அவனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. அவ்வளோதான் வேகமாக வந்து நம்ம ஹீரோ அவனை வந்து வெளியில் இழுத்துட்டு வந்துடுறான். வெளியில் இழுத்துட்டு வரவும் கரெக்டாக அவன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மயக்கமாகிட்டான். ஸோ அவனுக்கு உடம்பு ரொம்பவே முடியலை. ஸோ நம்ம இந்த டாக்டரோடைய ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இந்த ரூமை பார்த்து அந்த மிஷினை பார்த்தலாம் ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த முடிக்காரங்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அவனுக்கு வந்து முடியலை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பதில் சொல்கிறான். இந்த மாதிரி நான் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, நான் எப்படி அங்கே போனேன்னு எனக்கு தெரியலை, அது போக அந்த மிஷின் எப்படி ஆன் ஆச்சுன்றது எனக்கு புரியலை அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சைடு இந்த டாக்டருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஸ்ட்ரேஞ்சான மிஷின் முன்னாடியே நின்று அதை வந்து அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இந்த டிவைஸை பற்றி உங்களுக்கு முன்னாடியே ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே உடனே இந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த பார்ட்டிக்கல் கொலைடர் மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும், அது போக இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, அதுவும் மனிதர்களை ஈஸியாக கொலை பண்ணக்கூடியது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நாலேஜை வச்சு இவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஒய்ஃபை வந்து இந்த நிறைய ஸ்கெட்செலாம் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் காமிச்சு இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டதுமே இந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து ஷாக்காகி நான் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட 10 வருஷம் குடும்பம் நடத்திருக்கிறேன், ஆனால் அவர் இந்த மாதிரி டார்க் மேஜிக் பண்ணுற ஆள்லாம்
அதெல்லாம் கிடையாது, அவருக்கு தெரிஞ்சது சயின்ஸ் மட்டும்தான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள வேற ஏதோ வந்து இதெல்லாம் பண்ண வச்சிருக்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது, இல்லைன்னா வேற யாரும் இந்த அவரை பண்ண வச்சிருக்காங்களான்னு புரியலையே அப்படின்னு அந்த இடத்தெல்லாம் சுற்றி முற்றி பார்த்து ஷாக்கிங்கில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு லேப்டாப்பை பார்க்குறான். ஸோ அது வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் ஆகிருக்கேன். ஸோ அந்த ஒய்ஃப் கிட்டையும் இதை அன்லாக் பண்ண நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் சரி ஓகே ஏதாவது போட்டு பார்ப்போன்ற மாதிரி ட்ரை பண்ண வராங்க. அந்த டைமில் தான் அங்கே இருந்த ஜன்னல் வழியா யாரையோ பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டே ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே நிற்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த டாக்டர் தான் உயிரோட நிற்கிறாரு. அவ்வளோதான், எல்லாருமே மிரண்டு போய்ட்றாங்க, வெளியில் ஓடி வராங்க. ஸோ வெளியில் வந்ததுமே இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்டான இந்த டாக்டரை கன்னத்தில் பலார் பலார்னு அடிக்க நம்ம ஹீரோக்குமே இந்த ட்விஸ்ட் புரியல, அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறமா என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறான். நான் உங்களுடைய டெட் பாடியை பார்த்தேன், ஸோ அதை ரிசர்ச் பண்ணதில் உங்களுடைய டெட் பாடி தான் அது, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே உயிரோட இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல மாட்டிருக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஏதேதோ சொல்லி மழுப்புறாரு. அதே சமயத்தில் இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸரை காமிச்சா அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அந்த ஜாரில் வந்து ஒரு பூச்சி வந்து பிடிச்சி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பூச்சிக்கு கூட உயிர் வந்திருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ தான் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்னா ஒரு பூச்சி வந்து செத்து கிடக்குது, இன்னொரு பூச்சி வந்து உயிரோட இருக்குது, உள்ளே போட்டது எப்படி டபுள் ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு அந்த முடிக்காரனை காமிச்சா அவனுக்கு உடம்பு ரொம்பவே முடியாமல் போகுது, அவன் கட்டுப்பாட்டிலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நகத்துக்கு மேலேயே இன்னொரு நகம் வளருது, அவனுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த கருவெளிலாம் வருது. ஸோ இது மூலமாக அவனுடைய உடம்பு வந்து அப்படியே ரெண்டாக மாறுற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த மெஷின் தான் போல. கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த டாக்டர்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறான் இல்லையா, ஆனால் அவன் வந்து கரெக்டான ஆன்சரே கொடுக்க மாட்டேக்கான் இல்லையா. அதனால இவங்க மேலே இவங்களுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் இந்த முடிக்காரனுடைய உடம்பு வேற கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குல்ல. ஸோ அது என்னாச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அவனுடைய எலும்புலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு ரெண்டாக மாறிடுது, அதாவது அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஏதோ வெளியில் வர மாதிரி தெரிய. அவ்வளோதான், பயந்து போய்ட்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்து இதை பார்க்குறான், பார்த்து மிரண்டு போய்ட்றான். என்னடா இது, ஐயோ தேவையில்லாமல் இவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இதை சரி பண்ணால் சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும், டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி வேகமாக அவங்களுடைய போட்டை எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் இங்கே இருந்த போட்டை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ இது மூலமாக யார் மேலே டவுட் வரும், அந்த டாக்டர் மேலே தானே. அதனால நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஒழுங்காக போட் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிற சொல்லு அப்படின்னதும், ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா திமிருத்தனமாகவே பதில் சொல்வானா. கோவமான நம்ம ஹீரோ இவனை போட்டு அடி அடி நடிச்சு, உன் மேலே எனக்கு நிறைய சந்தேகம் இருக்குடா, உன்னை அங்கே கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கட்டி போட்டுட்டு இப்போ அடுத்தது போட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து பக்கத்தில் போனால் அங்கே ஒரு கேபின் இருக்கிறத நான் பார்த்தேன், மேபி அங்கே வந்து போட் நிற்கலாம்ல அப்படின்னதும் சரி ஓகே நீங்கள் எங்கேயே இருங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து கேபினுக்கு அந்த காட்டு வழியாகவே போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதில் அங்கே ஒரு சின்ன அந்த கேபின் மாதிரி இருக்கவும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஃபுல்லாக டெட் பாடி, அதாவது இந்த தோலை உரிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு வாமிட்டே வந்துடுது. வேகமாக பயத்தில் வெளியில் ஓடி வந்து வாமிட்லாம் எடுக்கிறாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ கொடூரமா இவ்வளோ பேர் இங்கே வந்து மாட்டியிருக்காங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஒய்ஃபை காமிச்சா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகே அந்த லேப்டாப்போடைய பாஸ்வேர்டை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நிறைய விசிட்டிங் கார்டில் பார்க்குறாங்க. அதில் இந்த டாக்டர் வந்து இந்த ஒய்ஃபை செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேர் வந்து அடிக்கடி எழுதியிருக்கும், ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே சும்மா போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஓப்பன் ஆகிடுமா. அவ்வளோதான், அதை அப்படியே உள்ளே பார்த்தா நிறைய ஃபைல் இருக்குது. அதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க மிரண்டு போய்ட்றாங்க. ஏன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லலாம் இந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நிறைய டூரிஸ்ட்டை வந்து இங்கே சீக்கிரட்டாக வர வச்சு அந்த மிஷினுக்குள்ளே அனுப்பியிருந்திருக்காரு. அப்படி போனவங்க திடீர்னு மியூட்டேட் ஆகி ரொம்பவே கொடூரமாக வெளியில் வந்திருக்காங்க போல. அதுலேயும் கடைசியில் என்ன இருக்குன்னா இந்த டாக்டரே அவரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவரும் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இது மூலமாக தான் நமக்கு தெரிய வருது அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு உடம்பு பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த டாக்டருடைய உடம்பு. இப்போ இருக்கிறவர் மியூட்டேட் ஆகி வந்தவர் போல. ஸோ இதை பார்த்து இந்த ஒய்ஃப் வந்து மிரண்டு போகிறாங்க. அதையும் தாண்டி கடைசியில் ஒரு வீடியோ பார்த்து இன்னுமே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா இவங்களுடைய பொண்ணு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருப்பா இல்லையா, அந்த பொண்ணையும் இந்த மிஷினுக்குள்ளே அனுப்பி வச்சு தான் தொலைச்சிருந்திருப்பாரு இந்த டாக்டர். ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்க ரொம்பவே மனசு கஷ்டத்தில் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் வந்துடுறாரு. வந்து இங்கேயே கடை அப்படின்னு கதவை லாக் பண்ணிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் வந்து ஏதோ பண்ண போய்ட்றாரு.
அப்படியே கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த கேபினுக்கு வந்துட்டான். இந்த கேபினுக்கு வந்து பார்த்தா அந்த டாக்டரை காணோம். சரி ஓகே, டாக்டர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் தப்பிச்சிட்டார் போல. ஸோ நான் என்னென்னு உள்ள போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா மெல்ல கன் எடுத்துட்டு உள்ள போறான். உள்ள வந்து பார்த்தா அந்த ஜாக்கப் இருக்கான் இல்லையா, அதான் அந்த முடிக்காரன், அவனுடைய உடம்பு ஏதோ மாற ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவனுடைய உடம்பு ஏதோ ஒரு மாதிரி மாறி அந்த உடம்புக்குள்ள இருந்து இன்னொரு உயிரினம் வந்து வெளியில வருமா. மிரண்டு போன நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிக்க போராட்டான். அப்போ கரெக்டா ஒரு புல்லட் சவுண்டு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கிரியேச்சரை ஷூட் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாங்க. ஸோ இதோடைய ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நம்ம இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிடணும், இதை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் அந்த கேசலின்லாம் இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து இது எல்லாத்தையுமே ஊற்றி இந்த மிஷின் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டேன், இது ரொம்ப டேஞ்சரஸான மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த ஃபியூவல்லாம் எடுத்து அந்த மிஷினில் வந்து ஊற்ற ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ரூமில் அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கே இருந்த ஒரு இன்னொரு வழியாக வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய பொண்ணை கொலை பண்ண காரணத்துக்காக ஹஸ்பண்டை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த மிஷினில் இருந்து அந்த ஒய்ஃபோடைய சின்ன பொண்ணு வந்துட்டாங்க. அவ்வளோதான், அதை பார்த்து இவன் மனசுருகி அந்த சின்ன பொண்ணையை பார்த்து கட்டி பிடிச்சி அணைச்சி அழ ஆரம்பிக்க உடனே அந்த சின்ன பொண்ணு அம்மாவை அந்த மிஷினுக்குள்ளே கூட்டிகிட்டு போக அவங்களும் அவங்களே அறியாமல் அந்த மிஷினுக்குள்ளே போயிட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகும், அவங்களுடைய உடம்பு மியூட்டேட் ஆகிடும் இல்லையா. ஸோ அவங்களுடைய இதுவும் முடிஞ்சிருது. அப்படியே கட் பண்ணி இப்போ வெளியில் பார்த்தா எக்கச்சக்கமான அந்த மியூட்டேட்டான ஹியூமன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த டாக்டர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இல்லையா மிஷினில், அது மூலமாக இப்போ இங்கே நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து கண்ணால் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த பவர் சோர்ஸை அழிச்சிடலாம் அப்படின்னு பெட்ரோல் வந்து ஊற்றிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுலேயும் அந்த டாக்டர் நம்ம ஹீரோடைய கையே கடிச்சிட்றாரு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவரை எப்படியும் அடிச்சு தள்ளிட்டு அவன் ஊற்றி வச்சிருப்பான்ல ஆல்ரெடி பெட்ரோல், அதில் வந்து எப்படியாவது தீய வைக்கணுன்றதுக்காக தீய வச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறான். ஆனால் கரெக்டாக அந்த டாக்டர் வந்து பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அப்படியே அவனும் முயற்சி பண்ணுறதை விட்டுறான். அதனால அந்த வீடு ஃபுல்லாக அப்படியே எரிஞ்சு வெடிக்குது. அது மூலமாக நம்ம ஹீரோவும் இறந்து போய்ட்றான். ஸோ இப்போ வெளியில் நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க அந்த வீடு வெடிச்சதுனால அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் எப்படியே தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு மியூட்டேட்டான ஹியூமன் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அவளை கடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆக்கி இப்போ ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை காமிச்சா அவன் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த வில்லேஜில் தான் இருக்கிறா. ஆனால் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோடைய திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதை வாங்கின நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு இடத்துல வந்து எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கும் போது தான் தெரியுது அங்கே ஏதோ ஒரு உடம்பு இருக்குது. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு மியூட்டேட்டான பொண்ணு தான்றது தெரிய வருது. அப்படியே இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு டைமென்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் போல். அதை கண்டுபிடிச்சது அந்த டாக்டர் தான். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக தான் நிறைய டூரிஸ்ட்டை வந்து உள்ளே அனுப்பிச்சிருந்திருப்பாரு. அது மூலமாக வேறு உலகத்தில் இருந்த ஏதோ ஒரு கிரியேச்சரோ இல்லைனா டீமனோ ஏதோ ஒன்று இவங்களுடைய உடம்புக்குள்ள வந்து அது அப்படியே மியூட்டேட் ஆகி அந்த உடம்புல இருந்து வெளியில் வந்துடுது. ஸோ அப்படி வெளியில் வந்தது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே புத்திசாலியாக இருந்ததுனால அதே மாதிரி அந்த டாக்டரும் உள்ளே போய் அவரும் இப்படி மாறிடுறாரு. ஆனால் அப்புறம் எப்படி நம்ம ஹீரோயின் மாறினாங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை அந்த மியூட்டேட்டான ஹியூமன் வந்து கடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படின்னா கடிச்சாலுமே அது மூலமாக பரவி கூட இந்த மாதிரி மியூட்டேட்டாக மாறிடுவாங்க போல. ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் அதை சொல்லலை, நம்மளே அதை புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ ஒருவேளை நம்ம ஹீரோ உயிரோடு இருந்தாலுமே அவனும் மியூட்டேட்டடாக தான் மாறி இருப்பான். ஏன்னா அவனுடைய கையை தான் சண்டை போடும்போது அந்த டாக்டர் கடிச்சிட்டார் இல்லையா. ஸோ அப்படியே அந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இல்லை. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.